இந்த விசேஷித்த நல்ல குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் எல்லோரும் கேட்போம். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாய் வேதத்தை கேட்போம். மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமார்த்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் ஆமென் இது தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஸ்தோத்திரம். அது இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆமென் அல்லேலூயா அவர் கழுதையின் மேல் ஏறி ஆமென் எருசலேமை சுற்றி பவனியாய் வருவார் என்று ஆமென் நாம் அங்க தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக ஒரு பவனி. ஸ்தோத்திரம். இயேசு ஸ்தோத்திரம் மரிப்பதற்கு முன்பதான ஒரு கடைசி பவனி, ஒரு கடைசி ஊழியம். ஸ்தோத்திரம். அவர் அல்லேலூயா உயிர் தெழுவதற்கு முன்பதாக அல்லேலூயா அதுக்கு முந்தின 5வது நாளில் செய்யப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு பவனி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஸ்தோத்திரம் எதற்காக ஆமா இயேசு எதற்காக இந்த பவனி செய்தார், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்றைக்கு இயேசு செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அங்க ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஆமென் அல்லேலூயா ஓசன்னா என்று கர்த்தரை அவர்களை ஆர்ப்பரித்தார்கள், அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆமென் அல்லேலூயா. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா, அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா அல்லேலூயா வருகிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் அவரை உயர்த்தி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தால். ஏன் என்று சொன்னால் எருசலேம் அல்லேலூயா சத்துருக்கள் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அந்த ரோம் அரசின் நிமித்தம் யூதர்கள் மிகவும் கொடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். பல 1000 பேர் அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அல்லேலூயா எருசலேமை தேவனுடைய சபையை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து பவனியாக அங்கு சென்று அங்குள்ள சபைகளை எருசலேமை ஆமென் யூத ஜனங்களை இயேசு மீட்டார் என்று சரித்திரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. இந்த பவனி ஒரு வெற்றியின் பவனி, இந்த பவனி ஒரு ஜெயத்தின் பவனி, ஆமென் இந்த பவனி ஒரு விடுதலையின் ஒரு பவனி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஏதோ ஒரு சடங்குக்காக, ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக இந்த குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் ஆராதித்து அந்த எருசலேமை சுற்றி பவனியாக போகல. சோத்திரம். அங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டதான அரசாங்கத்தை விடுதலையாக்க, யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு அவர்கள் நொறுக்கப்பட்டு இருந்த அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இந்த பவனியை இயேசு ஏற்படுத்தினார். அது முன்னையே தீர்க்கதரிசிகளாக அது முன் உரைக்கப்பட்டிருந்தது, அது நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஆமென் இந்த உலகத்தின் சத்துருவிடத்தில் ஜெயிப்பதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சோத்திரம். நம்முடைய பாவங்களை மீட்க, நம்முடைய சாபங்களை மீட்க, சத்துரு கொண்டு வந்த எல்லா பாவங்களை மேற்கொள்ள, சாபங்களை ஜெயிக்க இயேசு சிலுவையில் அடித்தார். ஆனா இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நம்ம ஜனங்களுடைய ஆளுகை, ஜனங்களுடைய அடிமைத்தனங்கள், ஜனங்களுடைய அரசாட்சிகளை, ரோமருடைய அதிகாரங்களை உடைப்பதற்கு, அதை ஜெயிப்பதற்கு இயேசு இந்த பவனியை செய்தார். அல்லேலூயா. அவர் ஏழ்மையானவர், எல்லாருக்கும் உரிய ராஜா என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். சோத்திரம். கழுதை என்றால் ஏளனமாய் பார்க்கப்பட்டது, அது பயன்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு அல்லேலூயா அதன் மேல் ஏறி, நானும் எல்லாருடைய சாதாரண ஒரு மனிதன் தான் என்று நான் விடுவிக்கவே வந்தேன் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த கழுதையின் மேல் இயேசு வந்து பவனி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, இந்த குருத்தோலை குறித்ததான சில செய்திகளை உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த குருத்தோலை எதற்கு, இந்த பவனி எதற்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை 4 காரியங்களை வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. சோத்திரம். குருத்தோலை குறித்த குறுஞ்செய்தி அப்படிங்கிற தலைப்பு தான் அதுல போட்டிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. குருத்தோலை என்றால் என்ன, எதற்கு இந்த ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம வேகமாய் 4 விஷயங்களை சொல்ல போகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1, ஆலயத்தை மீட்க. எல்லாரும் சொல்லுங்க. எதை மீட்க? ஆலயத்தை மீட்க. சோத்து. 2, ஆண்டவருக்காக அவிழ்க்க. சொல்லுங்க. ஆண்டவருக்காக அவிழ்க்க. சோத்திரம். 3வது, அற்புத பாதையில் நடக்க. எல்லாம் சொல்லுங்க. அற்புத பாதையில் நடக்க. அவர் செய்கிற அற்புதமான அந்த பாதையில், அந்த வழிகளில் நடக்க இந்த குருத்தோலை பவனி ஏற்படுத்தப்பட்டது. 4வது, ஆவியானவரோடு நிற்க. சொல்லுங்க. இடைவிடாமல் எப்போதும் அவரோடு கூட நிற்க இந்த பவனியை இயேசு ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க. முதலாவது நான் சொன்னேன், ஆலயத்தை மீட்க. சோத்திரம். ஆலயத்தை மீட்க. சோத்திரம். வேகமாய் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம், இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சோத்திரம். இந்த 4 சுவிசேஷத்தையும் மையப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம், அதனுடைய 12வது வசனங்களை வாசிப்போம். 12, 13 நம்ம வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். முதலாவது, சபையை மீட்க, எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை மீட்கத்தான் இயேசு இந்த பவனியாக எருசலேமை சுற்றி வந்தார். சோத்திரம். பாருங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க இயேசு என்ன செய்தார் என்பதை, எருசலேமில் என்ன செய்தார் என்பதை நம்ம அங்க வாசிக்கிறோம். மார்க்கு 11:11 நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். இயேசு எருசலேமை பார்த்தார், எருசலேமை கண்டார். சோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சோத்திரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே இவைகள் அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எல்லாரும் சொல்லுங்க. முந்தி நடந்து போனார். எருசலேமை சுற்றி பார்த்தார், எருசலேமை நோக்கி பயணித்தார், எருசலேமுக்கு முந்தி போனார். சோத்திரம். லூக்கா 19:41 வாசிக்கும் பொழுது, அவர் சமீபமா எருசலேமுக்கு சமீபமா வந்த போது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக இயேசு கண்ணீர் விட்டார். சோத்திரம். எருசலேமை குறித்து அவர் பாரப்பட்டார், எருசலேமை குறித்து அவர் கண்ணீர் வடித்தார், எருசலேமுக்கு முந்தி போனார், எருசலேமை சுற்றி பார்த்தார், என்ன நடக்கிறது, எப்படி இருப்பது என்பதை எருசலேமை சுற்றி பார்த்தார், எருசலேமுக்கு முந்தி நடந்து போனார், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். சோத்திரம். சபையை குறித்ததான ஒரு பாரம், சபையை குறித்ததான ஒரு விடுதலை, சபையை குறித்ததான ஒரு ஏக்கம் இயேசுவுக்கு இருந்தபடினால்தான் அவர் ஜனங்களோடு சென்று அந்த எருசலேம் அந்த சபையை மீட்கவே இயேசு இந்த பவனி செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. இன்றைக்கும் சபை பலவிதமான கள்ளர் கையிலே அகப்பட்டு இருக்கிறது, பொல்லாதோடைய கையிலே இன்றைக்கு சபை அகப்பட்டு இருக்கிறது. இயேசு சபையை ரத்தம் சிந்தி மீட்டாரே, இயேசு அன்றைக்கு அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை இயேசு மீட்டாரே. இன்றைக்கு கள்ளர்கள் அகப்பட்டு இருக்கிற இடத்துல, கள்ளர்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு சபை சிக்கிவிட்டது. அந்த சபையை மீட்கவே இயேசு இந்த காலையிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம்
சபையை மீட்க வேண்டும். ஓ, நாம் தேவ சமூகத்துக்கு வரவிடாதபடிக்கு சில கள்ளர்கள் அங்கு ஆட்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம விடுதலையோடு ஆராதிக்க விடாதபடிக்கு சில சூழ்நிலைகள் சபையிலே காணப்படுகிறது. தேவ ஆலயத்தை நோக்கி வருவதற்கு பலவிதமான தடைகளை, பலவிதமான சூழ்நிலைகளை மனிதர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அவைகள் எல்லாம் மீட்கவே இந்த குருத்தோலை பவானே. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையை மீட்கணும். இயேசு அன்றைக்கு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எதற்காக இந்த சபையை மீட்க வேண்டும் என்று அவர் போராடின காரணம் என்ன? இன்றைக்கும் பல சத்துருக்களால், அத வசனம் அழகா வாசனம் பாத்தீங்களா, என்னுடைய வீடு ஜெப வீடு அதோ இன்றைக்கு எப்படி இருக்கு? கள்ளர் கையில் அகப்பட்டு இருக்கிறது. யாரு கையில் அகப்பட்டிருக்கிறது? கள்ளர்கையிலாக அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கள்ளர்கையில் அகப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை, சபையை நம்ம மீட்கணும். சொல்லுங்க. இன்னைக்கு ஆலயம்னாவே ஒரு வாஞ்சியா நம்மளால போக முடியுதா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? சொல்லுங்க. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமைனாவே ஒரு சங்கடமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையா மாறிச்சு பாருங்க. தேவனை ஆராதிக்கிற நாள்ல ஒரு சங்கடமான ஞாயிற்றுக்கிழமையா மாறிச்சு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. எங்கிருந்துதான் பலவீனம் வருமோ தெரியல, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் வரும், அல்லது முந்தின சனிக்கிழமையே ஆரம்பிச்சிடும். சோத்திரம். ஆமா, நமக்கான அந்த அல்லேலூயா தடைகளை ஏற்படுத்துற ஏதோ ஒரு கிரியை முந்தின நாளை ஆரம்பித்து விடும். சோத்திரம். அல்லேலூயா. இவைகளை மீட்க, இவைகளை ஜெயிக்கத்தான் இயேசு போராடுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. அந்த குருத்தோலை அப்படினாவே சபையை மீட்கப்பட்ட ஒரு நாள். அல்லேலூயா. சபையில் இருந்து விரட்டப்பட்ட கள்ளர்களை, சத்துருக்களை, பொல்லாத மனிதர்களை விரட்டின நாள். இயேசு சவுக்கை எடுத்து விரட்டுறாரு. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பாவோட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. சோத்திரம். கோயம்புத்தூர்ல சோத்திரம், நாங்கள சின்ன வயசா குடியிருந்தோமா. சோத்திரம். அப்போ எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு 2 பேத்துக்கும் அம்மா போட்டுருச்சு. 2 பேத்துக்கும் அம்மா போட்டுருச்சு. சோத்திரம். அப்போ அந்த வீட்டுல குடியிருந்தவங்க ஒரு ஆத்தா சொல்லுச்சான். சோத்திரம். அல்லேலூயா. ஆத்தா அவர் 2 பேத்துக்குள்ள விளையாடுறா. சோத்திரம். என்ன பண்றா? ஆத்தா 2 பேத்துக்குள்ள விளையாடுறா. எங்க அப்பாவுக்கு அடி சொன்ன உடனே பயங்கரமா அழுவு எமோஷன் ஆகி சீவக்கட்டை எடுன்னு போட்டு சீவக்கட்டையில போட்டு மேல போட்டு வெளுன்னு வெளுத்தாராம். சொல்லுங்க. ஆமா, அந்த ஆத்தா இங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சோத்திரு. இயேசு நாமத்துல எல்லாம் பொல்லாத ஆத்தா எடி சீவக்கட்டைய போட்டு வெளுத்து அந்த சீவக்கட்டைய போட்டு மேல எல்லாம் அடிச்சு கலப்பினாராம். சோத்திரு. சொல்லுங்க. இன்னைக்கு சில ஆத்தாக்கள் நம்ம கிட்ட குடிகொண்டு இருக்கு. சோத்திரம். நம்மளைய தடுக்கிற, தடை பண்ற, நமக்கு விரோதமா செயல்படுகிற சில அந்த பொல்லாத ஆவிகளை விரட்டணும். இயேசு சவுக்கை எடுத்து அல்லேலூயா ஜெப ஆலயத்துல நல்ல கள்ளர்களால் சூழப்பட்டிருந்த விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள், சோத்திர புறாவிக்கிறவர்கள் எல்லாரும் இயேசு விரட்டினார். ஆலயத்திற்கு விரோதமாய் தடையா இருக்கிற காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். சோத்திரம். எது தடையா இருக்குது? எந்த காரியம் தடையா இருக்குது? அவைகளை நம்ம ஜெயிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இங்க இதுல 3 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, இயேசு எருசலேமை என்ன செய்தார்? சுற்றி பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஆலயத்தை மீட்கணும்னா முதல்ல ஆலயத்தை சுற்றி பார்க்கணும். அல்லேலூயா. ஆலயத்தை பார்க்கிற ஒரு வாஞ்சை வரணும். ஆலயத்தை நினைக்கிற ஒரு வாஞ்சை வரணும். ஆலயத்து மேல இருக்கிற தாகம் நமக்கு வரணும். சோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு வரோம், நம்ம கலந்து கொள்றோம், நம்ம போயிடுறோம். சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. ஆமா, சில டைம் லேட்டா வர்றோம், பிரசங்க நேரத்துக்கு வர்றோம், தாமதமாய் நம்ம வர்றோம். ஆமா, அல்லேலூயா. சோத்திரம். ஆராதனை நேரத்துல வர்றதில்ல, லேட்டா வர்றோம். கொஞ்ச நேரம் என்னத்தையும் ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் என்னமோ பிரசங்க கேட்கிறோம், ஏதோ காணிக்கை ஏதோ போடுறோம், ஏதோ ஒரு
சாட்சியை சொல்றோம், சிலர் சாட்சியே சொல்றது இல்ல. சோத்துறோம். ஆமா அல்லேலூயா. முடிஞ்ச உடனே ஆமா பெடக்கடிச்சு ஒரே ஓட்டமா ஓடுறது, ஒருத்தர் விசாரிக்கிறதுல சபை எப்படி இருக்கு, ஊழியம் எப்படி இருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்கு, விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா, நம்முடைய ஊழியங்கள் எப்படி காணப்படுகிறது என்கிற ஒரு பார்வை, ஒரு எண்ணம் ஆமே நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதுதான் சபையை மீட்கிற காரியம். ஒருவரை ஒருவர் சுற்றி பார்க்கணும். இடத்தை சுற்றி பார், ஆலயத்தை சுற்றி பார், எப்படி இருக்கு, என்ன நிலைமை இருக்கிறது. சிலர்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அல்லேலூயா. ஆமா எதையுமே கண்டுக்கவே இல்ல. சொத்து விசாரிக்கிறது இல்ல. ஆமா ஏதோ ஆலயத்துக்கு வராங்க, ஏதோ போறாங்க, கேட்டா மூட்டை முடிச்சு கட்டிக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா கேட்க முடிய மாட்டேங்குது. சோத்திரம். இந்த காலத்துல ஆமென் அல்லேலூயா. ஆலயத்தை இயேசு சுற்றி பார்த்தார். எப்படி இருக்கு, என்ன நிலையில் இருக்கிறது, இந்த ஆலயத்தை என்ன பண்ணணும், இது யாரால் சூழப்பட்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையில கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை இயேசு சுற்றி பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்தை சுற்றி பார்க்கறீங்க? ஆலயம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கறீங்களா? சோத்திரம். போய் சந்தல போய் நின்னுக்கிறோம். சோத்திரம். ஆமா அல்லேலூயா. சந்தல நின்னு அடுத்தவங்களை போட்டு தள்ளுறதுல, அடுத்தவங்களை பிளான் பண்ணி கவிழ்த்து தள்ளுவதில்ல, பாம் போடுறதில்ல, பாம் வெடிக்கிறதில்ல, ஆமா சதி திட்டம் தீட்டுவதில்லை, திரைக்கதை எழுதி நாம எதை போட்டு தள்ளலாம், என்ன விஷயம் பண்ணலாம், எந்த இடத்துல எவ்வளவு தூக்கலாம், எவ்வளவு இறக்கலாம், என்னத்தை பண்ணலாம்ங்கிற பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இயேசு எருசலேமை சுற்றி பார்த்தார். எப்படி இருக்கு, லைட்லாம் நல்லா எரியுதா, ஏன் இந்த லைட் மின்னி மின்னி எரியுது, ஏன் இங்க அழுக்கா இருக்குது, இங்க ஏன் குப்பையா கிடக்கு, இங்க ஏன் இப்படி மண்ணு கொட்டி கிடக்கு, இங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறது, செவுரு ஏன் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிட்டே இருக்குது, இங்க ஏன் பெயிண்ட் எல்லாம் போன மாதிரி இருக்கு. எருசலேமை சுற்றி பார்த்தார். அல்லேலூயா. இது எருசலேம் தேவனால் மீட்கப்பட்ட சபை. இது தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. சோத்திரம். இந்த சபை எப்போதும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்கணும். அது விடுதலையோடு இருக்கணும். எப்ப வந்தாலும் தேவனை துதிக்கிற இடமா இருக்கணும். 84வது சங்கீதத்துல வாசி பார்க்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அங்கே அல்லேலூயா சோத்திரம். அடைக்கலான் குருவிகள் வந்து அடைக்கலம் கிடக்கிறது, தகவலான் குருவிகள் வந்து கூடு கட்டி கிடக்கிறது. ஒரு எருசலேம் ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல புழங்காதனால, சரியா அதுக்குள்ள யாரும் வந்து போகாதனால, ஏதோ வந்து கூடு கட்டி உள்ள அல்லேலூயா அடைக்கலமா இருக்கிறது. அங்க அற்ற தொங்குது, தூசி தொங்குது, அங்க வாசல்கள் எல்லாம் அங்க சீர்படாமல் இருக்கிறது. காரணம் எருசலேமை சுற்றி பார்க்கல, எருசலேமில் வந்து அப்பப்ப வந்து விசிட் பண்ணல. அப்பொழுது வீடு, அது ஆலயம், அது மோசமான நிலையில கிடக்கும். கரங்களை ஒரு அல்லேலூயா. எருசலேம் என்றால் ஆமென் சபை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அடையாளமா சொல்லப்படுகிறது. சோத்திரம். நம்ம ஆலயத்தை, நம்ம இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், கள்ளர்கள் இருக்கிறார்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதெல்லாம் எங்க பாஷா ஆராயிருக்கு நேரம். சோத்திரம். ஆமா காய் ஆராய அறியறதுக்கே நேரம் வர மாட்டேங்குது. ஆமா அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை அவர் சுற்றி பார்த்தார். ஆலயத்தை அவர் சுற்றி பார்த்து அங்குள்ள காரியங்களை அவர் விசாரித்து அவர் அறிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வந்து ஆராதிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையா? சபையை மீட்கணும். சோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஊழியத்தை, சபையை நம்ம மீட்கணும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. கூடி சேர்ந்து பார்த்து ஏன் இப்படி கிடக்கு, சோத்திரம், அப்ப ஏதோ இங்க பிரச்சனையா இருக்கு. சோத்திரம். இதை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யணும், தீர்க்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அதுதான் சபை, அதுதான் ஊழியம். சோத்திரம். ஏதோ வந்து ஆமா அல்லேலூயா ஆராதனையும் தேவ வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே படக்கடிச்சு பெரிய எண்ணெய் பாட்டில் வருஷம் அல்லேலூயா வார வாரம் வரும்போதுல எண்ணெய் பாட்டில் ஜெபம் பண்ணிட்டு, தண்ணி பாட்டில் ஜெபம் பண்ணிட்டு போனோன்னு எல்லாமே நடந்துருமா? சபையை சத்துருவின் கையிலிருந்து மீட்கணும், பொல்லாதோடைய கையிலிருந்து மீட்கணும். அல்லேலூயா. சிலருக்கு பாஸ்டர் பேன் காத்தே பரமாட்டிக்குது. சோத்திரம். ஆமா வெக்கையா இருக்கு, வேக்கையா இருக்கு. சோத்திரம். ஆமா அல்லேலூயா. ஆமா சோத்திரம். அப்ப பேன் ஏன் இப்படி ஓடுது, ஏன் சரியா காத்து வர மாட்டேங்குது, அதை சுற்றி பார்க்கிறோமா, விசாரிக்கிறோமா? என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பேன் பீடா ஓட என்ன அர்த்தம்? பேன் வாங்கி 30 வருஷம் ஆச்சு, அது அப்படித்தான் ஓடும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது.
ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் வலிக்குது பாஸ்டர் அப்படின்னா வேற சேர் மாற்றணும். அல்லேலூயா. சுற்றி பார்க்கணும், விசாரிக்கணும், தேவ திட்டமான காரியங்களை நம்ம மீட்கணும். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. ஆமா, அவர் சுற்றி பார்த்தா, அவரை விசாரித்தா, அந்த சபை இயேசு மீட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அடுத்து பாருங்க சோத்திரம், லூக்கா 19 அதிகாரம் 38 வசனமா சோத்திரம். அல்லேலூயா. 28 வசனம் சோத்திரம். அங்க வசனம் சொல்லுது, எருசலேமுக்கு புறப்பட்டு அவர் முந்தி நடந்து போனார். சோத்திரம். சபையை மீட்கணும், சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் வரணும், சத்துருக்கள் அல்லேலூயா ஓடப்படணும், சத்துருவின் கிரியை சபைக்குள்ள வரக்கூடாது, எந்த பொல்லாத கிரிகள் வரக்கூடாது அப்படின்னா சபைக்கு முந்தி வரணும். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு முந்தக்கூடாது, சபைக்கு முந்தணும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பந்திக்கு முந்து. எதுக்கு முந்து? பந்திக்கு முந்து. எவது என்ன எவது இங்காட்டி என்ன. ஆமா அல்லேலூயா. பாருங்க சிலர்லாம் பின்னாடி நிக்கிறத பார்த்தோம், முன்னாடி சாப்பிடுற ஆளுக்கு சோறே இறங்காது. ஆமே சோத்திரம். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் எருசலேமுக்கு முந்தி நடந்து வரணும். எருசலேம் சபை என்றால் அவர் நேரப்பட தேடி வரணும். அல்லேலூயா. நேரப்பட தேவ சமூகத்தில் ஓடி வரணும். எல்லாரும் வருவதற்கு முன்னாக நான் வரணும். எல்லா ஜெபமும் ஆரம்பிக்க முன்பதாக நான் வந்து நிக்கணும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த தாகம், எதிர்பார்ப்பு, அந்த எருசலேம் சபையை நம்மனால மீட்க முடியும். சபையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மனால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சபைக்கு முந்தி வர்றவங்க வந்து முன்னாடி உட்காரணும், பிந்தி வர்றவங்க பின்னாடி உட்காரணும். முந்தி வர்றவங்க எல்லாம் போய் பின்னாடி உட்கார்ந்துட்டீங்கன்னா அங்க முந்தி வந்ததுக்கான ஆசீர்வாதம் என்ன? அவர் எருசலேம் சொன்ன உடனே அவர் எல்லாருக்கும் முந்தி நடந்து போனாரா. வேகம், அந்த வாஞ்சை, அந்த தாகம், சபை என்றால் அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு வரணும். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு சோர்வு, நீங்க போ, அடுத்த வாரம் நான் பார்த்துக்கிறேன், வாரம் நீ போயிட்டு வா, அடுத்த வாரம் நான் வந்துக்கிறேன். சோத்திரம். இந்த வாரம் ஒரே சட்டவா இருக்கு, ஆமா ஒரே டயர்டா இருக்கு, ஒரே பலவீனமா இருக்கு. எருசலேம் என்றால் பிசாசு நம்மளை முடங்கத்தாமப்பான், நம்மை துதிக்க விட மாட்டான், எழும்ப விட மாட்டான், நடக்க விட மாட்டான், ஓட விட மாட்டான். சோத்திரம். நம்ம முந்தி வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாடல்ல முந்தி வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆராதனைக்கு முன்னாடி முந்தி வரணும். கொடுக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து கொடுக்கணும், நான் முதல்ல சாட்சி சொல்லணும், நான் முதல்ல வந்து ஜெபிக்கணும், நான் முதல்ல வந்து முழங்கால் போடணும், நான் முதல்ல வந்து சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் முதல்ல வந்து தேவ சமூகத்துல முன்னாடி நிக்கணும். சோத்திரம். முந்தி எல்லா காரியத்தையும் தேவ சபையில, தேவ சபைக்கான காரியத்துல முந்தி செயல்படணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எருசலேம் என்றால் முந்தி. அப்ப சபை நம்மை மீட்க முடியும், ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்க முடியும். ஏன் முந்தி வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்றோம்? சோத்துறோம். பல பேர் பல எண்ணத்தோடு வருவாங்க, பல சூழ்நிலையோடு வருவாங்க, பல ஆவியின் கிரியலோடு வருவாங்க. முந்தி வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையில உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், எல்லா தடையும் உடைவதாக, எல்லா சூழ்நிலை உடைவதாக, எல்லா தடையும் மாறுவதாக என்று முழங்கால் படியிட்டு முந்தி வந்து உட்கார்ந்து போராடும் பொழுது அன்றைக்கு ஆராதனை மகிமை இருக்கும். சத்துரு துதிப்பதற்கு தடை கொண்டு வர முடியாது, நம்மளை பாடுபாடுக்கு விடாமல் சத்துரு தடை பண்ண முடியாது, கையை தடுக்க முடியாது, வாயை தடுக்க முடியாது. தேவ சமூகத்தில் நின்று ஆராதிப்பதை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. அது முந்தி வர்றான், நீ போ, நீதான் சீசர்கள், நீதான் முன்னாடி போய் ஜெபம், நாங்கெல்லாம் விசுவாசி வேசவூசி. ஹலோ ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீதான் பாஸ்டருக்கு வலது லெப்ட் கை, நீ முன்னாடி போடி, நான் அப்புறம் வாரண்டி. ஆமா, நீதான் பெரிய ஊழியக்காரி, முன்னாடி போ, பெரிய இவ்வளவு மாதிரி போயிடுவாய்வா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதனை 10 மணி தான், ஆனா சிலர்லாம் 9 மணிக்கே வர்றாங்க. நான் அவர்களை நினைச்சு கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறேன். சோத்திரம். ஏன் ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படி வர்றாங்க? இல்ல, ஆலயம் தேவ சமூகத்திற்கு வருவதில்லை ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். நான் முந்தி வரணும், தேவனை தேடுவதில்லை, முந்தி வருவதில்லை.
ஆமென் சொல்லுங்க. சிலர் வீட்டுல எழுந்து கிளம்புறதுலே பல மணி நேரம் ஆக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மண்ணுதிங்கிற சரீரத்துக்கு எதுக்கு இம்பிட்டு மேக்கப்னு கேட்க ஆமென் வரமாட்டேன். எதுக்கு இத்தனை வகையான சோத்திரம்? அவங்க பாத்ரூம்ல போய் பார்த்தா 70 சோப்பு வச்சிருப்பாங்க. 7-8 சோப்பு, 7-8 ஷாம்பு. ஆமா அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பவுண்டேஷன் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி அசிபாரம் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி அது ஒண்ணு இது ஒண்ணு, 78 டப்பாக்களை வச்சிருப்பாங்க. இங்க பாஸ்டர் பாத்தீங்க? ஆமென் சொல்லுங்க. மண்ணு புழுதிங்க போகுது. இத நான் தேவனை பார்க்கணையா, மனுஷனை பார்க்க போகல, தேவ பிரசனத்தை அனுபவிக்க போகிறேன். எனக்கு தாமதமாய் லேட் எனக்கு எதுவும் வரக்கூடாது. காலையில் எந்திரத்துன்னு சிலருக்கு ஒரு ஆளுக்கு காப்பி வேணும், ஒரு ஆளுக்கு டீ வேணும், ஒரு ஆளுக்கு பூஸ்ட் வேணும், ஒரு ஆளுக்கு பால் வேணும், தண்ணி கலக்காத பால் வேணும் சிலருக்கு. ஆமா அல்லேலூயா. இப்ப லேட்டஸ்டா பாதாம் பால் ஒண்ணு லேட்டஸ்டா வருது. எங்க பார்த்தாலும் ஒரே பாதாம் பால். ஹோட்டலுக்கு போனாலும் பாதாம் பால், டீ கடைக்கு போனாலும் பாதாம் பால். பாதாம் பால் பயங்கர சத்தம், அதுல ஒரு இலவும் கிடையாது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். ஆளுக்கு ஒன்ன பண்ணி ரெடி பண்ணி ஆலயத்துக்கு வருவதற்கு அங்க ஆராதனைய முடிச்சிருது. ஆராதனை யாருக்கு, ஜெபம் யாருக்கு, துதி யாருக்கு, பாடல் யாருக்கு? நான் வந்து அதை பெற்றுக் கொள்ளணும். அரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முந்தி ஆலயத்திற்கு முந்தி வருவது, ஆலயத்திற்கு முந்தி ஓடி வருவது நம்ம சபையை, நம்ம இடத்தை நம்ம மீட்க முடியும். நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சோத்திர கிளம்புற நேரத்துலதான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவான் பிசாசு. அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஆராதனையில வந்து தேவனுடைய நன்மையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க மூன்றாவது இயேசு சோத்திரம். ஆமா லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சமீபமா வந்த பொழுது அதை எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா கண்ணீர் வருதா? சபையை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது நமக்கு ஒரு கண்ணீர் வருதா? ஒரு பாரம் வருதா? சோத்திரம். ஆமா வசனத்தை கேட்கும் போது ஒரு கண்ணீர் வருதா? ஆராதிக்கும் பொழுது ஒரு கண்ணீர் வருதா? ஒரு பாரம் வருதா? இயேசுவை நினைச்சு, தேவனை நினைச்சு, சபையை நினைச்சு, தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த சபையில வந்து இப்படி நிக்க பண்ணிருக்கிறாரு என்கிற அந்த சபையை நினைச்சு, சூழ்நிலையை நினைச்சு, பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம நிக்கிறோமா? எல்லாருக்கு அடிச்சாலும் கண்ணீர் வர மாட்டேங்குது. ஆமே அல்லேலூயா. கண்ணீரோடு தேவ சமூகத்துல கண்ணீரோடு. எத்தனையோ தேவதாசர்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கண்ணீரோடு அவர் சமூகத்துல நின்றவர்கள். சோத்திரம். பாரத்தோடு அழுது அவர் சமூகத்துல நின்றவர்கள். சோத்திரம். தாவீது எப்பவுமே தேவ சமூகத்தில் அழுகையோடு கண்ணீரோடு நிற்கிறது. எரேமியா அவர் பாதத்தில் வரும்போதெல்லாம் கண்ணீரோடு. ஆமென் அல்லேலூயா. மரியா கண்ணீரோடு அவர் பாதத்தை துடைத்தார். அவர் பாதத்துல கண்ணீரோடு பாரத்தோடு வரமா. சிலர்லாம் பாரத்தை பாஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ஆமேன் வரமாட்டேன், எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க ஒரு மாதிரி. ஆமா அல்லேலூயா. சபைக்கு சிலர் பாரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களை நினைச்சு நாங்க கண்ணீர் வடிக்க வேண்டியதா இருக்கு. அடியாத்தாடி ஆண்டவரை நினைச்சு கண்ணீர் வடிக்க சொன்னா ஆத்மாவை நினைச்சு கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை வருது. ஜோத்திரம். சூழ்நிலையை நினைச்சு கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை வருது. ஜோத்திரம். ஆமா அல்லேலூயா. சபைக்காக சபையை நினைச்சு, எருசலேமை நினைத்து, தேவனை நினைச்சு பாரத்தோடு கண்ணீர் வடிக்கணும். அப்பதான் எருசலேம் சபை நமக்காக மீட்கப்படும். ஆலயம் நமக்காக மீட்கப்படும். கொள்ளையர்களை விரட்டப்படும், விக்கிரவர்களை விரட்டும், சத்ருவின் அதிகாரங்களை அது விரட்டும். கண்ணீரோடு கண்ணீரோடு எதை நீ கண்ணீரோடு கேட்டாலும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்க வந்து கண்ணீர் சிந்தி எதெல்லாம் கேட்கிறோமோ அது கம்பீரமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் அழுது பெற்றுக்கொள்ளணும் ஒரு பாரத்தோடு, ஏக்கத்தோடு. ஹல்லேலூயா. சிலருக்கு பாடும்போதும் பாரம் வரமாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் ஒரு மூட்டை கட்டி தலைமையில வச்சலாம் நினைக்கிறேன். ஆமீன் வரமாட்டேன். அல்லேலூயா. ஒரு பாரம் வரமாட்டேங்குது. ஆண்டவர் மேல ஒரு தாகம் வரமாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா. தாகம் இல்லையா, தாகம் இல்லையா, தேசம் அழிகின்றது. சோத்திரம்.
எதை நினைச்சும் ஒரு தாகம் பாரம் வரமாட்டேங்குது. நான் என் போக்குல போவேன், நான் என் போக்குல நடப்பேன், நான் என் போக்குல இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை காணப்படுது. சொல்றா, நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற ஆலயம் இன்னைக்கு கள்ளர்களால் சூழப்பட்டு இருக்கிறது, கள்ளர்களால் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ விடுதலையோடு இன்னைக்கு ஆராதிக்க முடியல, விடுதலையோடு ஜெபம் பண்ண முடியல. நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் அடைக்கப்பட்டிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் பண்ண முடியல. நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைகள் இல்லை. சோத்திரம். சபை இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, கள்ளர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு சத்துருவை நினைச்சு, எதிரிகள் நினைச்சு இயேசு கண்ணீர் விட்டு புலம்பினார், பாரப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பாசுமார்களை, இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளை கள்ளர்களா மாறிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். நேற்றுக்கு ஒருத்தனை பார்த்தேன், அவன் டவுசர் போட்டு பிரசங்கம் பண்றான். பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். எல்லாம் இருட்டா இருக்குது, பின்னாடி எல்லாம் இருட்டா இருக்கு, அவன் மூஞ்சிக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கு. டவுசர் போட்டு பனியன் போட்டுட்டு பிரசங்கம் பண்றான். நான் பேசுறது கண்ட எல்லாருக்கும் அது வேற மாதிரிதான் தெரியும் அப்படின்னு பிரசங்கம் பண்றான். அவன் மட்டும் கையில கிடைச்சானோ புடிச்சு 2 ரொக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், எப்படி சொல்றான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மள என்ன செஞ்சார்? பாவத்தை மேற்கொண்டுட்டார், ஜெயிச்சிட்டாரு. பாவத்தை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. இப்போ திரும்ப நம்ம பாவம் பண்ணினா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பாவம் பண்ணா அந்த ரத்தம் எப்படி போயிடும்? மாசு இழந்துரும், பரிசுத்தத்தை இழந்துரும். அப்ப அவன் கேட்கிறான், அப்ப அவர் சிந்தின ரத்தம் ஒரு பாவம் மேற்கொள்ள அல்லேலூயா மேற்கொள்ளுதுன்னா அது என்ன ரத்தம்னு கேட்கான். கேட்டீங்களா? இந்த பிரசங்க கேட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு அந்த பிரசங்க தான் கேட்பீங்க. உலகத்தை நிறைய பேர் அப்படி கள்ளர் சபையை கள்ளர் போய் ஆக்கிட்டான். ஊழியத்தை இன்னைக்கு கள்ளர் ஊழியமா மாற்றிட்டான். கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஆராதனைகள். ஆமென் சொல்லுங்க. எப்படி வேணும் நம்ம தேவனை ஆராதிக்கலாம், எப்படி வேணா வசனங்களை போட்டுக்கலாம், எப்படி வேணா நின்னு அவருக்கு உள்ளந்தான் முக்கியம். இயேசுவின் நாமத்தினால. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, வெள்ளை அங்கி தரித்தவர்களை பார்த்து அல்லேலூயா தூதர்களை கேட்கிற, இவர்கள் யார்? இவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தொழுத்து வெளுத்தவர்கள், இவர்கள் பல பாடுகளுக்கு உட்பட்டு வந்தவர்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு கண்ணீர் இல்ல, இவர்களுக்கு துக்கம் இல்ல, இவர்களுக்கு பசி இல்ல, பட்டினி இல்ல, இவர்கள் ஜீவ தண்ணீர் அண்டையில் அவர்கள் நடத்தப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கள்ள ஊழியங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள சபைகள், கள்ள போதகர்கள் இன்னைக்கு நிறைய எழும்பிட்டாங்க. அவங்க பின்னாடி போன உனக்கு நரகம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் சொல்றதை பார்த்தா பாஸ்டர் உங்களை பார்த்தா தான் நரகமா தெரியுது. ஆமென். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அப்படி போயிருச்சு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கீழாக்க மேலாக்குவார், நீ கேள மேலாக கீழாகுவாய், ஆடி ஆத்தாடி வாழாக்காம தலையாக்குவார். நீ போகிற இடமெல்லாம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பும். ஐயோ, ஆலயத்துல திராட்சை புரண்டு ஓடும். ஓடுது அஞ்சார். சொல்லுங்க. சத்தியத்தை எங்க யார் பேசுறது? சபை இன்னைக்கு கள்ளர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சபைக்கு எடுத்து எல்லாரையும் வரட்டினா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. போன வாரம் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு மரியாதை முக்கியம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு மரியாதை முக்கியம். அப்ப மரியாதை இல்லைன்னா இயேசு கிறிஸ்து இல்ல. எப்படி பாருங்க சோதர், மரியாதை இல்லைன்னா மரியாதை இல்லாட்டி வேற ஒரு மரியாதை கிடைக்க போறா ஆண்டவருக்கு. இந்த மரியாதை இல்லாட்டி இன்னொரு மரியா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோசேப்பு இல்லைன்னா இன்னொரு யோசேப்பு. சோதர் நீங்க இல்லைன்னா இன்னொருத்தரு. உங்களை தான் வச்சு கட்டணும் அவசியம் கிடையாது. பாரம் உள்ளவர்கள் தேவை, ஆலயத்தை மீட்கிறவங்க தேவை, சவுக்க எடுக்கிறவங்க தேவை, சத்தியத்திற்காக நிற்கிறவங்க தேவை. இந்த குருத்தோலை அதுக்கு தான். ஒவ்வொருத்தரும் சவுக்கு எடுக்கணும். விரோதமா எழும்புகிறவன், சபைக்கு விரோதமா எழும்புகிறவன், அவன் தாறுமாற உபதேசம் பேசுகிறவன், தாறுமாறா அவன் நடக்கிறவனுக்கு சவுக்கு எடுக்கிறதா இந்த குருத்தோலையே. இது ஒரு சவுக்கு. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு ஓலையல்ல, இது ஒரு சவுக்கு.
ஆமீன். புறம்பா நடக்கிறவங்க, பாவத்தை நடக்கிறவங்க, விரோதமா நடக்கிறவர்களை விரட்டணும். இதுக்குதான் அந்த சபை, இதுக்குத்தான் அந்த குருத்தோலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமா, இயேசு கிறிஸ்து சவுக்கு எடுத்து எல்லாரும் விரட்டி அனுப்பினார். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவருக்காக அவிழ்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்காக. ஸ்தோத்திரம். கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கைய நம்ம என்ன செய்யணும்? அவிழ்க்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்க. அதிலே பிரவேசிக்கிற பொழுது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுத குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவுக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவன் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதக்குட்டி அவர்கள் அவிழ்க்கிற பொழுது அதற்கு உடையவன்கள், குட்டி ஏன் அவிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்காக அவிழ்க்க வேண்டியதை அவிழ்க்கணும். உலகம் நம்மளை கட்டி வைக்கிறான், ஆண்டவர் அவிழ்க்கணும் விரும்புகிறார். உலகம் நம்மை அடைச்சு வைக்கணும் விரும்புகிறான், ஆண்டவர் அதை திறப்பாக்கணும் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் எப்பவுமே நம்மை அடைக்கணும், நம்மளை தள்ளணும், நம்மளை கட்டணும், நம்மளை ஏதாவது செய்யணும் தான் உலகம் விரும்புது. ஆவியானவர் அதை அவிழ்க்கணும் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எஜமான் கழுதையை வாங்கினவன் அந்த கழுதை என்ன செய்யல? பயன்படுத்தல. இந்த கழுதையை கட்டிய வச்சிருக்கிறான். கழுதை எங்கேயாவது யாராவது கட்டி வைப்பாங்களா? ஆனா இந்த மனுஷன் கழுதைய கட்டி வச்சிருக்கிறான். நம்ம கட்டப்பட்டிருந்தாவே நம்ம யாரு? கழுதை. ஆமென் சொல்லுங்க. நம்ம பயன்படணும் தேவனுக்காக. இன்னைக்கு உலகம் நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லு, அது கட்டவிழ்க்கப்படும். இன்னைக்கு உலகம் நம்ம பல நேரம் கட்டி வச்சிருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுல கிளம்பும் போதே உலகம் சொல்லும், உனக்கு இன்னைக்கு தான் முதுகு வலி வந்திருக்கு, அதனால எலும்பில நின்று ஆராதிக்காத. அப்படியே பாஸ்ட் சொன்னாலும் அப்படி உக்காந்துட்டு ஆராதி. இன்னைக்கு உனக்கு பல்லு வலி சோத்திரம், அதனால வாய் ஆத்திராத. அப்ப பால் எச்சா வீங்கிடும். அப்ப நீ வாய் என்ன செய்யாத? அசைச்சிடா. நீ அப்படி வாயை கட்டியே வச்சுக்க. சோத்திரம். ஏன்னா அப்புறம் சாட்சி சொல்லும் போது சொல்லிக்கலாம், எனக்கு பல்லு வலி, அதனால ஆமா நான் சரியா கத்திர துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. பாஸ்டுக்கும் தெரியாது பாரு. சோத்திரம். நீ சொல்லாம விட்டாதான் பிரச்சனை. சோத்திரம். கை வலி பாரு, போன வாரம் ஃபுல்லா நீ தொடச்சு ஒரே கை வலி. சோத்திரம். கையை அடிச்சிடாத. அடிச்சுன்னு எச்சா கை வீங்கிடும். சோத்திரம். அப்ப கை இன்னும் செயல்பட முடியாது. அப்ப கையை இன்னைக்கு கட்டியே வச்சுக்க. கையை நீ கட்ட அவிழ்த்துடாத. கட்ட அவிழ்த்த இன்னைக்கு நீ முடிஞ்ச. ஆமென் வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் சொல்லிருச்சு, இந்த கழுதை எவனும் அவுக்க கூடாது, எவனும் அவுக்க விட மாட்டேன். ஆமா, இது கழுதை, கட்டப்பட்ட கழுதை, இது அப்படித்தான் நிக்கும். இன்னைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிலர் நம்ம கட்டப்பட்ட நிலைமையா தான் இருக்கிறார். ஆராதி டென்ஷன் இப்படியே தானப்பா. ஆமே, கையெல்லாம் கட்டிட்டே நிற்பாங்க, வாயெல்லாம் அப்படியே கட்டி வச்சுட்டே நிற்பாங்க. என்ன துதி, என்ன பண்ணு, நான் அப்படித்தான் நிற்பேன். சோத்திரம். கட்டப்பட்ட வாழ்க்கை. துதிக்கிறதுல கொஞ்சம் அசையறது இல்ல, கொஞ்சம் அசைச்சாவது கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. சோத்திரம். தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும் போது சரீர விடுதலை கிடைக்கும் பாருங்க. கட்டப்பட்ட கழுதை. கேட்டா நான் கட்ட கழுதப்ப, கட்டின கழுதை, வாய் திறக்க முடியாது, நான் பேசாதவன், நான் கேட்ட கழுதை. கழுதை என்ன செய்யாது? பேசாது. கழுதை என்ன செய்யாது? பாடாது. சோத்திரம். ஆமா, கழுதுக்கு காது கேட்காது. சோத்திரம். அப்படியே நிக்கும் பாருங்க. நீ கழுதை அல்ல, கர்த்தருடைய பிள்ளை. இன்னைக்கு பிசாசு உன்னை கழுதை மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. பொதி மூட்டை சமக்கிறதுக்கு மட்டும் உலகம் உன்னை பயன்படுத்துது, அதுக்கப்புறம் புடிச்சு கட்டி வச்சிருது. ஆமென் சொல்லுங்க. நான் தான் உனக்கு சம்பளம் தரணும்ல, நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் போடுறேன் இல்ல. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. ஆனா நீ கட்டப்பட்டவ. பொதி சுமக்கும் போது மட்டும் போகணும். பொதி சுமக்கும் போது மட்டும் அது போய் எல்லாம் சுமந்துட்டு போகும். அல்லேலூயா. வேலை செய்யறதுக்கு மட்டும் இந்த கழுதை தேவை, மற்றதுக்கெல்லாம் அது கட்டப்பட்டு தான் இருக்கும். ஹலோ, இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை.
உலகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, விடுவிக்கப்பட முடியல. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஓனர் காசு தரல பாஸ்டர், ஓனர் வேலை கொடுத்துட்டாரு பாஸ்டர், ஓனர் இதான் அப்படின்னாரு, போயிட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு உலக தேவ சத்தத்தை கீழ்ப்படியாம உலக சத்தத்தை கீழ்பட்டு இருக்கிற சில கழுதைகள் சோத்திரம் தேவனுக்கு தேவை என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கட்டவள் கொண்டு விரும்புகிறார். ஓனர் கூப்பிட்டாங்கன்னா அது பேசாம போகுது, ஆடாது, சரி ஆமா பின்னாடியா போகுது, ஓனருக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி போகுது. மனுஷர் கூப்பிட்டு அவன் பின்னாடி போகுது. தேவனுக்கு மட்டும் கேட்டா மட்டும் சட்டம் போடுறான். எவன்டா அவுக்கிறது? இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு போ, இன்னைக்கு உன்னை விட முடியாது, இன்னைக்கு நீ இங்கதான் நிக்கலாம். அது ஆண்டவருக்கு வேண்டும். சொன்ன உடனே அவன் விட்டுட்டான், அவன் மறு பேச்சு பேசல. நம்ம சொல்றது இல்ல, அதனால இன்னும் பிசாசு நம்ம கட்டி வச்சுட்டே இருக்கிறான். நீ ஆண்டவர் புள்ள, நீ ஆண்டவருக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு சொல்லு. அல்லேலூயா. யாரால உன்னை கட்ட முடியாது. நம்ம சொல்றது இல்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. நம்ம வெளியே போய் தைரியமா நான் கிறிஸ்தவ பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை, சபைக்கு போகிற பிள்ளை, நான் சபை இயேசுவை தவிர வேற எதையும் செய்ய முடியாது. நீ சம்பளம் தர, சம்பள நாள் வந்து நான் வேலை செஞ்சுட்டு போயிருவேன், மற்ற நாள்லாம் நான் ஆண்டவரை தேடணும், தைரியமா போய் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதை விடுவிக்கத்தான் இயேசு இந்த குருத்தோலையை ஏற்படுத்தினார், இந்த பவனியை இயேசு ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பல இடங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பாரப்படும். சொல்லுங்க. சத்தியத்தை கேட்கறதுக்கு வாஞ்சியா இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்துக்கு பேச விட மாட்டாங்க. தேவனுக்கு வைராக்கியம் வாழ விரும்புறாங்க, அவர் தேவனுக்கு வைராக்கியம் வாழ விடாம அவங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, அடிமைத்தனமா வச்சிருக்கிறாங்க. இயேசு இந்த காலவேளை அவர்களை அவிழ்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை ஆண்டவருக்காக சில விஷயங்கள் அவுக்கணும். சில முடிச்சு நம்ம தான் போட்டு வச்சிருக்கோம். நான் இப்படித்தேன், நான் இந்த மாதிரித்தேன், இதை விட்டு மாற மாட்டேன், ஆமா என்ன பாஸ் பிரசங்கம் பண்ணு, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சில பேர் தங்களையே கட்டி வச்சிருக்கிற. நம்ம கட்ட, நீங்க கட்டின கட்ட நீங்க தான் அவுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து லாசருவை ஆமா வெளியே வாங்கினாரு, வெளியே வந்தார். அவர் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? கட்டப்பட்டிருந்தார். அந்த கட்டை யார் அவுத்தது? அந்த கட்டை யார் அவுத்தது? இயேசு அவுத்தாரா? யார் அவுத்தது? அங்க இருந்த ஜனங்கள், கூட இருந்தவங்க. ஏன்னா கட்டினது அவன் தானே. ஆண்டவர் சொல்றார், கட்டை அவுத்து விடுங்கள். இயேசு உயிர் பித்தாச்சு, அவரு வெளியே வர வச்சு சொன்ன லாசரு வெளியே வந்துச்சாரு. ஆனா அவன் கட்டப்பட்ட கட்டை அவிழ்க்கிறது யாரு? கட்டினந்தா அவுக்கணும். ஆண்டவரே நான் கட்டப்பட்டிருக்கிற. ஆண்டவரே கட்டினது யாரு? நீ தானே. நீ கட்டிருப்ப அல்லது புருஷன் கட்டியிருப்பாரு. புருஷன் கட்டினா 3 முடிச்சு கட்டியிருப்பாரு, நீ கட்டினா 1 முடிச்சு கட்டிரு. அல்லேலூயா. கட்ட நம்மளே கட்டிட்டு கட்ட விட்டு விடும், கட்ட விட்டு நீ தான் கட்ட வைக்கணும். விடுதலை வேணும், நீ தான் அவன் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஓனர்ட்ட வந்து நான் பேச முடியாது. சார் நான் பாஸ்ட் சார், இந்த பொம்பளை அவுத்து விடு சார், நான் கேட்க முடியாது. நீ தான் போய் மாட்டிருக்கிற உள்ள போய். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தான் போய் உங்க ஓனர்ட்ட நீ தான் மாட்ட, நானா போய் மாட்டி விட்டேன். இவங்களை நீங்க வச்சுக்கோங்க சார், இவங்க கொஞ்சம் வேலை நல்ல வேலை செய்வாங்க, நானா கொண்டு கட்டி வச்சேன். கட்டி வச்சது நம்ம. போய் மாட்டிடுறது, மாட்டிட்டு ஆண்டவரே விடுதலை இல்லை, விடுதலை இல்லைன்னா கட்ட அவிழ்த்து விடும். அதில்ல ஆமென் சொல்லுங்க. இங்க கூட கழுத கட்டப்படி, யாரு கழுது கட்டினது யாரு தெரியல, ஓனர் கட்டி இருப்பான். சோத்திரம். இப்ப இயேசு சீசன் அனுப்பி அந்த கழுதைய அவிழ்த்துட்டு வாங்கடான்னாரு. சோத்திரம். இப்ப சீசருக்கு கேட்கல, அப்ப நான் எங்க கட்டினேன், அவுத்துட்டு வாங்க. அவுக்கும் போது ஏதாவது சொல்லுவான், அப்ப சொல்லு ஆண்டவருக்கு வேணும் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம சொல்றது இல்ல. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், வர முடியாது, நான் ஆலயத்துக்கு போகிறவன் அப்படின்னு வைராக்கியமா நம்ம தேவ சமூகத்துல இருந்தோம்னா, அல்லேலூயா, நம்ம கட்ட நாம அவிச்சிட்டோம்னா, சோத்திரம், அல்லேலூயா, விடுதலை வந்துடும். அல்லேலூயா சோத்திரம். இப்ப வசனம் அழகா சொல்லுது. சோத்திரம். ஆண்டவருக்கு வேண்டும் என்று யாராவது கேட்டால் ஆண்டவருக்குன்னு சொல்லு. நான் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, நான் தேவனுடைய பொருள், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறது உலகம் தெரியணும். தெரியுதா? நாமே வர மாட்டேன்.
நீங்க தேவ பிள்ளை தானா? எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ பிள்ளைன்னு சொல்றவங்க கையை வெட்டி ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கஜெட்ல என்ன பேர் இருக்கு? கஜெட்னா தெரியுதா? என்ன பேர் இருக்கு? இங்க வந்தா எஸ்தர், ரூத்து, ஆமா அல்லேலூயா சோத்திரம், அப்படி இப்படி பேர் இருக்கு. சோத்திரம். கஜெட்ல என்ன பேர் இருக்கு? காளியாத்தா, மாரியாத்தா, பொன்னாத்தா, சின்னாத்தா. அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. சீக்கிரத்தை வர நாட்கள் அதையும் மாத்திருங்க. போய் இப்ப திருப்பூர்லயே மாத்திக்கலாம், மெட்ராஸ் எல்லாம் போக வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் சலுகையெல்லாம் போயிரும் பாஸ்டர். அப்ப நான் எங்க கட்டப்பட்டிருக்கிறோம்? எங்க கட்டப்பட்டிருக்கிறோம்? உலகம். ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எப்படி விட்டேன்? நஷ்டமாக விட்டேன், குப்பையாக எண்ணுறேன். அப்படின்னா பவுலை யாரால கட்ட முடியாது. ஏன்னா உலகத்துக்காக இல்ல, கிறிஸ்துவுக்காக. நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும். அதுக்குத்தான் இந்த பவனி. வைராக்கியமா தேவனுக்காக நீ செயல்படணும். அதுக்குத்தான் இந்த பவனி, அதுக்குத்தான் இந்த அல்லேலூயா ஆராதனை, அதுக்குத்தான் இந்த செய்தி. சோத்திரம். உலகம் வேணும், ஆண்டவரும் வேணும். அப்படின்னா தேவன் நம்மை மீட்க முடியாது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சோத்திரம். நம்ம இயேசுவுக்காக சோத்திரம் நிற்கப்பட வேண்டும். அவருக்காக அவிழ்க்க வேண்டியது நம்ம அவுக்கணும். விசுவாசிகளை கஞ்ச வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வந்துடுங்கள் விசுவாசிகளே, சர்ச்சுக்கு எல்லாரும் வந்து விடுங்கள், வேலைக்கு போயிடாதீங்க, விசேஷ வீட்டுக்கு போயிட. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். அடுத்த வாரம் பொண்ணு கூப்பிட்டான்னா உடனே பின்னாடி போயிடுறதாச்சு. ஈஸ்டர் எல்லாம் ஒரு பக்கம் ஈயா இருக்கட்டும், ஆமா அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி ஓடிடுறதாச்சு. நம்ம ஆள்கிட்ட சொந்தக்காரன் ஒண்ணு வச்சுதாலும் உடனே பின்னாடி போயிருந்த. பத்திரிக்கை வந்தானே சொல்லணும், இயேசுவி நாமத்துல நான் சர்ச்சில் இருக்க வேண்டிய நாள்ல இன்னைக்கு நான் வர முடியாது, முடிஞ்ச அடுத்த நாள் வர்றேன், முந்தின நாள் வந்துடுறேன், அது 2 நாள் கழிச்சு வந்துடுறேன், தூக்கிட்டு போயிரு பத்திரிக்கைய. அப்படி சொல்றதுக்கு தெம்பு இருக்கா? தெம்பு இருக்கா? ஐயோ மச்சான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறார், வாங்க உக்காருங்க, மச்சானுக்கு சிக்கனை வாங்கிட்டு வாங்கடா. நாமே அல்லேலூயா சொல்லுங்க. மச்சான் வந்தானோ, கொழுந்தனார் வந்தானோ, யார் வந்தானா, தேவ பிள்ளை, தேவனுக்காக நானு நிற்கிறவன். நான் ஊழியக்காரன் தான், நான் உலகத்துல கட்டப்படல பாருங்க. ஆனா பத்திரிக்கை வந்துச்சுன்னா முதல்ல நான் டேட்டை தான் பார்ப்பேன். அந்த டேட்ல நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா இல்ல ஊழியத்தில் இருக்கிறேன்னா அதைத்தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. அந்த டேட்டை பார்த்த உடனே ஸ்பாட்ல சொல்லுவேன், இந்த டேட்ல நான் வர்றது கொஞ்சம் டவுட். எங்க சின்ன பாஸ்டர் சொல்லுங்க, எடுத்துன்னு அப்படி சொல்லாதீங்க, அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிம்பாங்க. எனக்கு அந்த அப்புறம் சொல்றது பொய் சொல்றது, அவங்க என்ன நினைப்பாங்க, பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஸ்பாட்லயே சொல்லிடுவேன், வர முடியாதுயா, முடிஞ்சா நான் 2 நாளுக்கு அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு ஊழியம் இருக்கு, எனக்கு காரியம் இருக்கு, நான் வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில எப்ப எழும்புகிறோமோ நம்மை ஒருவராலும் கட்ட முடியாது. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. கழுதை எஜமானுக்கு, அவன் எஜமானின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கழுதை நடக்க கூட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இத்தனை நாள் கட்டப்பட்டிருந்த கழுதை, இத்தனை நாள் அவன் கட்டி நிக்க வைக்கப்பட்டிருந்த கழுதை, காலெல்லாம் விளங்கி இருக்காது, வந்திருக்காது. இப்ப ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னோன்னே அந்த கழுதை கூட வேகமா நடந்து வந்திருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கெல்லாம் நீங்க ரொம்ப சோத்திரம் சொல்லி நன்றி சொல்லணும், கல்யாணத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம் பாஸ்டர், நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் நான்லாம் உங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு இயேசுவி நாமத்துல. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை, அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை. இந்த கழுதைக்கு வந்தோன்னு, கழுதை கூட்டிட்டு வந்தோன்னு கழுதைக்கு இப்படி வரவேற்பு கிடைக்கும், இப்படி துண்டெல்லாம் போத்துவாங்க, இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல ஏறுவாரு, அப்படி இப்படி வருஷம் கூட்டிட்டு போவாங்க, ரோடெல்லாம் அவருக்கு இந்த மாதிரி அல்லேலூயா சோத்திர குருத்தோலை அப்படியே போட்டுட்டு அது மேல நடக்க வைப்பாங்க. அப்படிங்கிற கனவுல கூட நினைச்சு பார்க்கல அந்த கழுதை. இயேசுவின் சத்தத்திற்கு, தேவ சத்தத்திற்கு, தேவ தரிசனத்துக்கு, தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த கழுதையும் வந்தனால அதுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கல, இன்னைக்கு தான் அந்த சபைக்கு கடைசி நாள், உனக்கு கடைசி நாள் ஆக்கிறாதாத்தா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அம்மா அப்படித்தான், எனக்கு இன்ன வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பயங்கரமா சண்டை கட்டினாங்க.
பயங்கரமா சண்டை கட்டினாங்க. அடுத்த கிறிஸ்துமஸுக்கு அவங்க இல்ல. என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு பேசாம வந்துருங்க. எகுத்தெல்லாம் பேசிடாதீங்க. கழுத பேசாம வந்துச்சு. அதனாலதான் அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம் இந்த கழுதைக்கு கிடைச்சது. நான் எஜமான சொல்றதான் கேட்பேன். நான் சொல்றதான் கேட்க மாட்டேன். என்னால தொண்டு போத்தாதீங்க, எனக்கெல்லாம் ஒண்ணு போத்தாதீங்க, நான் உட்கார விட மாட்டேன், நான் மூட்டை மட்டும் தான் தூக்குவேன். அப்படி எல்லாம் இந்த கழுதை ஓரையாடல. ஆமென் சொல்லுங்க. கழுதைய சரி பண்ணி கொண்டு வர்றதே பெரிய கிருபை தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமா மத்தவங்க போய் பிடிச்சிக்கின்னு எட்டி உதைச்சிடும் பின்னாடி. கழுதை ரொம்ப டேஞ்சருங்கோ. ஆமே, கழுது ரொம்ப மோசமானது. கழுதை பக்கம் அவங்க எஜமான தவிர யாரும் பக்கத்துல போக முடியாது. ஆமே, அதுக்கு இந்த கால், பின்னாடி கால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. தட்டி ஒரு உதச்சு வச்சிரும். ஆனா இந்த கழுதை பாருங்க, கட்ட அவிழ்த்தவங்களுக்கும் உதைக்கல, இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்து உதறி விட்டு அவரையும் தட்டி விடாம அது கரெக்டா கொண்டு போய் சேர்க்குது. ஆண்டவருக்காக நீ அவுழ்க்கனா அவுக்கலாம், ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்யலான்னு செய்யலாம். ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, ஆண்டவருக்காக செய்ய மாட்டோம். நான் தான் சொன்ன, மனசு இருந்தா மார்க்க முடியும் உலகத்துல பலமணி சொல்லுவான். ஆண்டவருக்காக செய்யணும் உனக்கு வாஞ்ச வந்துச்சுன்னா தாராளமா நீ செய்யலாம். ஆனா நமக்கு அந்த மனசு, அந்த வாஞ்சு, அந்த தாகம் இல்ல. நீயே கட்டி வச்சிருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, சோத்திரம். நான் பல ஆண்டுக்கு முன்னாடி திக்குவாயோட இருந்தேன் பாருங்க. சோத்திரம். பைபிள் படிக்க முடியாது. 4 பேருக்கு முன்னாடி பைபிள் படிச்சா கேவலமாயிரும். சோத்திரம். அதனாலயே பைபிள் படிக்க மாட்டேன். நான் என் மனசுக்குள்ள சொல்லிக்குவேன், நான் பைபிள் படிக்க கூடாது. ஆமா, ஆளுகளுக்கு முன்னாடி பைபிள் படிக்க கூடாது. சோத்திரம். மீட்டிங் போனோம்னா, எங்காவது மீட்டிங் போனோம்னா நான் வேண்டிக்குவேன், ஐயோ எனக்கு மட்டும் பைபிள் ரீடிங் வந்துடவே கூடாது, இப்படி எல்லாம் வேண்டுவேன். சோத்திரம். ஆமா. ஆனா இப்ப அப்படி இல்ல. அந்த கட்டப்பட்ட நிலையை தூக்கி போட்ட பாருங்க. இப்ப நானே பைபிள் படிக்கிறேன், பிரசங்கம் பண்ற இடத்துல நானே பைபிள் படிக்கிறேன். இப்ப பைபிள் படிப்பதற்கு நான் சோர்ந்து போவதில்லை. அதை குறிச்சு அந்த சந்தேகம், அந்த பொல்லாத ஆவிய, கட்டப்பட்ட ஆவிய நான் நினைக்கிறது இல்ல. எங்க போனாலும் அல்லேலூயா மகிமையாய் வாசிக்கிறேன். நம்மளே கட்டி வச்சுட்டு நம்மளே கட்டி வச்சுட்டு இருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆண்டவருக்காக கட்டவிழ்க்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நான் முதல் பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னால பிரசங்கம் பண்ண முடியல. திக்கி என்னால அந்த பிரசங்கம் பண்ணவே முடியல. அழுதேன். போன வாரம் நம்ம ஐபிஏ பைபிள் காலேஜ்ல நான் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் படிச்சது வேற பைபிள் காலேஜ்ல. ஆனா எங்க நான் அவமானப்பட்டனோ, எந்த பைபிள் காலேஜ்ல நான் அவமானப்பட்டனோ, வேறொரு பைபிள் காலேஜ்ல கர்த்தர் என்னை ஊழியக்காரனா, ஸ்பெஷல் ஊழியக்காரனா என்னை கர்த்தர் நிறுத்தினா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளையே கட்டி வச்சுட்டு என்னால முடியாது, நான் அப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு நம்மளையே கட்டி வச்சுட்டோம்னா நீ கட்டப்பட்டவதான். ஆண்டவருக்காக கட்டவிழ்க்கப்படு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் வெயிலும் வரக்கூடாது, நான் முடியாதவ, இந்த பிரேயரா, இதுக்கெல்லாம் வர முடியாது, நான் அப்படி நம்மளே ஒண்ணு கட்டி வச்சோம்னா அது என்னத்துக்கு முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாய், ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க. இந்த சரீரம் ஆண்டவருக்கு, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு, இந்த ஊழியம் ஆண்டவருக்கு, நான் செய்கிறது ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாரும் பயன்படுத்தாத அந்த கழுதைய இயேசு பயன்படுத்தினார். யாரும் செய்யாத காரியத்தை இயேசு அந்த கழுதைக்கு செய்தார். அல்லேலூயா. ஆமா, யாருக்கும் நடக்காத ஒரு காரியம், மனுஷருக்கு கூட நடக்காத இந்த கழுதைக்கு ஒரு புகழ் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, நன்மை வந்தது. ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுங்க, ஆண்டவருக்காக கட்டவிழ்க்கப்படுங்க. அல்லேலூயா. சூழ்நிலை காரணம் காட்டி நீங்களே கட்டி வைக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்ட அவிழ்க்கிறதுக்குன்னு முடிச்சிருக்கு, கட்டும் அவிழ்க்காத அளவுக்கு முடிச்சிருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது உங்க கையில தான் இருக்கு. அவுக்கிற மாதிரி கட்டுறீங்களா, இல்ல அவுக்க முடியாத மாதிரி கட்டுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக முடியாதுன்னு போட்டு நறுக்குன்னு 5-6 முடிச்சு போட்டேன்னா அது அவுக்கவே முடியாது. அப்புறம் 10:30 மணி 11 மணிக்கு மேலதான் சர்ச்சுக்கு வரணும். ஆமென் வர மாட்டேன். இல்ல, இந்த கட்டு யாரு வேணா அவுத்தரலாம் அப்படின்னு முடிச்சு போட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு விசுவாசி வந்து, அக்கா நான் கிளம்பிட்டேன், நீ வர்றையான்னு கேட்டா, இதா இரு வந்துடுற, நானு கிளம்பிட்டேன்னு சொல்லும். இது ரொம்ப முடிச்சு போட்டேன்னா, நீ போயிட்டு முன்னாடி போயிட்டு வா, நான் பின்னாடி முடிஞ்சா வாரேன்.
என்ன இது முடிச்சு இங்க அதிகமா போட்டிருக்கு, எச்சா முடிச்சு கொஞ்சம் போட்டிருக்கு, அவருக்கு லேட் ஆகும். இது முடிச்சா வரும், இல்லாட்டி வராது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் முடிச்சு போட்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, அது ஆண்டவருக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல சொல்லணும், நான் தேவ சமூகத்தை நிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நான் நிக்கணும். இந்த முடிச்சு ஸ்ட்ராங்கான முடிச்சு வந்துடக்கூடாது. நான் ஆண்டவருக்காக எதையும் ஓடுவதற்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தேவ சமூகத்தை நிக்கணும், ஒவ்வொரு ஆராதனை போய் நிக்கணும், ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நான் கேட்கணும், ஒவ்வொரு ஆராதனை தேவனுடைய ஆசீர்வாத அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த வாஞ்சையோடு செயல்பட்டால் கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து போடுவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மூன்றாவது அற்புத பாதையில் நடக்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நடக்க? அற்புத பாதையில், அற்புதமான பாதை. ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க கர்த்தருடைய வார்த்தை மார்க் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது. 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அந்த குட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அதன் மேல் ஏறி போனார். அநேக தங்கள் வஸ்திரங்கள் வழிகள் விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பவரும் பின்னடப்பவரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தில் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வழிகள் எங்கும் ஒரே பரபரப்பு, வழி எங்கும் ஒரே ஆச்சரியம், வழியில் எங்கும் ஒரே சந்தோஷம், வழி எங்கும் ஒரே மகிழ்ச்சியான காரியம். கர்த்தர் போகிற பாதைகளில் அப்படித்தான் இருக்கும். தேவன் போகிற பாதையில் அது அற்புதமா இருக்கும். தேவன் போகிற பாதையில் நம்ம பின் செல்லும் பொழுது அந்த பாதை அற்புத பாதை, அந்த பாதையில நம்ம நடக்கணும். இயேசு போகிற பாதையில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இயேசுவுக்கு பின் செல்லுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் கழுதின் மேல் ஏறி முன் போகிறார், ஜனங்கள் எல்லாரும் பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள். முன்னடப்பவரும் பின்னடப்பவரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று அவரை ஆர்ப்பரிப்போடு துதியோடு சத்தத்தோட அவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார். அற்புதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும். ஆனா அவருக்கு பின்னாடி வர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, நான் வரமாட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர்றதே நான் பெருசுங்க சாமி, நான் கலெக்டரோட பிஏவா இருக்கேன். அவன் வர மாட்டேங்குதா? நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க செய்ய முடியாதுங்க. சோத்திரம். உபவாச பிரேயரா வர முடியாதுங்க, மற்ற எந்த நாள் பிரேயருக்கு வர முடியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர்றது மாசத்துக்கு 2 முறை வேணா வரணுங்க. எல்லா நாளும் என்னால வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சாமி. சாமி நீ எந்த ஒரு சாமி? இயேசுவுக்கு பின் நடக்கிற அவர் பாதையில் நடப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையை நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி போறதா நம்முடைய வேலையே. நம்ம அவர் பின்னாடி தவிர எல்லா பின்னாடியும் போறோம். ஆமென் சொல்லுங்க. அண்டா கொடுத்தா அண்டாக்கு பின்னாடி போயிடுறது, கார்ட் பாக்ஸ் கொடுத்தா அதுக்கு பின்னாடி போயிடுறது, பணம் கொடுத்தா அதுக்கு பின்னாடி போயிடுறது, ரேஷன் கடையில் ஏதாவது கொடுத்தா அதுக்கு பின்னாடி ஓடிடுறது. ஆமா, தாலுகா ஆபீஸ்ல ஏதாவது கொடுத்தா அதுக்கு பின்னாடி ஓடிடுறது. உலகத்துல ஆமா எங்காவது மீட்டிங் போட்டானா அவனுக்கு பின்னாடி ஓடிடுறது. பாஸ்டர் 300 ரூபாய், ஆமா ஒரு பாட்டிலு, ஆமா ஒரு பிரியாணி. சோத்திரம். ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. காது குத்த விடுறதில்ல, கல்யாணத்தை விடுறதில்ல, கெடா வெட்டு விடுறோம். நான் கெடா வெட்டுல சாட மாட்டோம், கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டோம், நாங்க பின்னாடி ஓரமா நின்னுக்குவோம். சோத்திரம். ஆனா இயேசு பின்னாடி மட்டும் வரமாட்டோம். அவர் அற்புத பாதைக்கு பின்னாடி போ, உனக்கு அற்புதம் நடக்கும், நமக்கு அதிசயம் நடக்கும். அவர் தெரிந்து கொண்டதே அவருக்கு பின்னாடி போறதுக்குத்தான். ஓசன்னா ஓசன்னா. நம்மால அவன் பின்னாடி ஓத்துட்டு கருப்பு கலர் கொடியை தூக்கிட்டு ஓசன்னா ஓசன்னா ஜபத்துக்கு வேணா வர்றதில்ல, ஓசன்னா கொடிக்கு மட்டும் தூக்கறதுக்கு ஓடிடுறது. நான் உங்களை சொல்லலீங்க, பொதுவா நம்ம சொல்றோம். உலகத்தில் நடக்கல, நீங்க எல்லாம் போயிருக்க மாட்டீங்க, விசுவாசத்தோட தான் சொல்றது. போயிருந்தா என்னையோட மாத்திருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசுவின் பிள்ளை, தேவனுக்கு பின்னாடி போகிற பிள்ளை. என்ன என்ன கூப்பிடுறாங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 4 பேர் வந்துட்டாங்க. சார் இந்த ஏரியா இந்த ஆனமலையில உங்களை ஒரு செயலாளர் போடுறான் அப்படின்னாங்க. என்னத்துக்கு போடுறாங்களா? இருக்கிற செயலாளர் பதவிக்கே நம்மளால வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, ஊழியத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. இது இவங்க பின்னாடி சார் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் சார், நீங்க பின்னாடி மட்டும் வந்தா போதும் சார். எப்படிங்க சார்? போதுமே.
தலையை கொடுத்தா போதுமே, அப்புறம் எப்ப வேணா நம்மளை வெட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தலையை மட்டும் ஆக்கிட்டோம், படக்குன்னு வெட்டிடுவாங்க. தலையை ஆட்டாத வரைக்கும் தப்பிச்சோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. தலையை மட்டும் ஆட்டினீங்க கசக்கு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பின்னாடி வாங்க, தேவனுக்கு பின்னாடி வாங்க. தேவனுக்கு பின்னாடி வர்றதுக்கு நமக்கு முடிவு மாட்டிக்க 1008 சாக்கு. ஏசு கிறிஸ்து பின்னாடி, ஏசு நீ வாப்பா பின்னாடி வாப்பான்னு கூட்டான். ஆண்டவர் எனக்கு 5 ஏர் மாடு இருக்குது, மாடு மேய்க்கணும், சாணியை பிடிக்கணும், சாணியை தரவணும், சாணியை பிடிச்சி சேர்க்கணும். என்ன ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா. சாணி எப்ப போடுத வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். சாணி நிறைய தேவைப்படுது. சோத்துறோம், அமாவாசை வருது, அதுக்கெல்லாம் முழு வேண்டி வரும், நிறைய வேணும், தேவை எனக்கு. மாடு ரொம்ப முக்கியம். ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் சொல்ல, நீ பின்னாடி வாப்பா. ஐயா நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். இன்னொருத்தர் கூட்டா, நீ பின்னாடி வா. ஆண்டவரே எங்க அப்பா மரிச்சு போயிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு, நீ அப்பாவை பெத்த அப்பாவையே அடக்கம் பண்றதுக்கு ஏசு என்ன சொல்றாரு? அதெல்லாம் பாக்குறவங்க பாத்துக்கோங்க, நீ பின்னாடி வாங்குறாரு. சாக்கு போக்கு 1008 சாக்கு போக்கு இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை ஜெபம் வச்சிருந்தோம். நிறைய பேருக்கு பாஸ்டர் நாய் 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 நாய். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் தான், அதுக்கு இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, பாவம் மக்கள் ஆமே காலையில வர முடியலையே அப்படின்னு 10 மணிக்கு மாத்தி வச்சோம். பாத்தீங்களா? அப்படி சொன்ன ஆட்கள் 10 மணிக்காவது வர்றாங்களா? 10 மணிக்கு வந்தா பாஸ்டர் ஒரே வெயில் பாஸ்டர். காலையில நாய் பாஸ்டர், 10 மணிக்கு வெயில் பாஸ்டர். பாருங்க, எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் சம்மர் வெயில் போட்டு கொளுத்துது பாஸ்டர். இயேசுவுக்கு பின்னாடி வருவதற்கு, அற்புத பாதைக்கு பின்னாடி வருவதற்கு சில சங்கடங்கள் சூழ்நிலை வரத்தான் செய்யும். வந்தவங்களுக்கு தான் அந்த மதிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் போகையில் அவர்கள் தாங்கள் வஸ்திரங்களை வழிகளை விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டாராகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை, அங்க நடந்த அற்புதங்கள், அந்த வழியில வந்தவனுக்கு நிறைய பேருக்கு சுகமாய் இருக்குது, நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. அவர் வழியில வந்தவங்களுக்கு தான் நடந்தது. அவர்கள் எல்லாரும் இயேசுவை புகழ்ந்து பாடினார். நீ சாமி ஆலயத்துக்கு பின்னாடி வரணும், ஒவ்வொரு வாரம் வரணும், ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும், அவர் சமூகத்தில் சொல்றது கீழ்ப்படிந்து அவர் பாதையில நடந்து வரணும். ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சா பத்தாது, பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு பின்னாடி வரணும். அல்லேலூயா. அற்புத பாதை, அற்புதம் செய்கிற பாதைக்கு பின்னாடி வரணும். இயேசுவுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ, மத்தேயுல, மார்க், லூக்கா, யோவான்ல சுவிசேஷங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. இயேசுவுக்கு பின்னாடி வந்தவங்க ஒருவர் கூட அவங்க விடுதலை இல்லாம ஒருத்தர் வீட்டுக்கு போனது, எல்லாரும் விடுதலையோட தான் இயேசுவுக்கு பின்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இயேசுவோட அற்புதத்தை வாசிச்சு பாருங்க. அவளுக்கு சுகமானதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் யாருக்கு பின்னாடி வந்தாங்க? சுகமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகல. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு ஐயா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார், ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவருக்கு கிட்னி ப்ராப்ளம், டியூப்ல தான் யூரின் போகும். டாக்டர் சொல்லிட்டாங்க, சாகர வரைக்கும் நீ அப்படிதான் என்ன செய்யணும், இருக்கணும், ஒரு வழி இல்ல, கடந்த கடை படுக்கதான். எங்க அப்பா போய் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி 2 வாரத்துல ஆமா சோத்திரம், அவரே டியூபை உருகி போட்டு ஆமா விடுதலை ஆனார், பலனை பெற்றுக்கொண்டார். சர்ச்சுக்கு வருவார், நல்ல சர்ச்சுக்கு வருவார், நல்ல ஆண்டவர் தேடினார். கையங்கால் நல்ல சுகத்தை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரம் பையன் வீட்டுக்கு ஒரு வாரம், புள்ள வீட்டுக்கு ஒரு வாரம், மச்சான் வீட்டுக்கு ஒரு வாரம், அந்த வீட்டுக்கு ஒரு வாரம், இந்த வீட்டுக்கு ஒரு வாரம். என்ன ஆமேன்னு வருவேன். இதுக்குதான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆமா ஃப்ரீயா விடுதலை கொடுத்தாரா? அவருக்கு பின்னாடி வர்றதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுக்கு. இன்னைக்கு சிலருக்கு நல்ல சுகம் பலம் வந்துருச்சுன்னா ஒண்ணும் விடுறது இல்ல, அந்த எல்லா பக்கம் ஓடிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ கோட்டையிலிருந்து ஆமா தேவாலய கோட்டை வரைக்கும் ஓடிடுறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊரையும் விடுறது இல்ல, ஒரு காரியத்தை விடுறது இல்ல. நம்ம தேவனுக்கு பின் எப்படி இருந்தோம், எப்படி வந்தோம், கர்த்தர் எப்படி நம்ம அற்புதமா நடத்தினார், எப்படி சுகமா நடத்தினார், அந்த பாதையில நம்ம பின்னாடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு போன் பண்ணலாம், அடுத்த வாரம் அந்த ஆத்மா வர்றாரு. இன்னைக்கே பாருங்க சில ஆமா ஆமா வர்றாது. காரணம் நான் போன் பண்ணல.
என்ன ஆமேன் வர மாட்டேன். அவங்க போன் பண்ணி தாங்கி வந்துருங்க பிரதர் சிஸ்டர் தம்பி வந்துருங்க அப்படின்னா எட்டான் இன்னைக்கு வந்திருப்பாங்க. சிலர்லாம் போன் பண்ணி வாரம் போன் பண்ணலைன்னா அவங்க வரமாட்டாங்க. என்ன ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாரம் எனக்கு போன் பண்றதுக்கு முடியல, பல நாள் பல காரியங்கள் இருந்தனால சோத்துறோம். குடும்பத்தில பல காரியங்கள், வெளியே சில காரியங்கள் போனதுனால நம்ம சிலருக்கு போன் பண்ண முடியல, சோத்துறோம். பாருங்க, அப்படி பாஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டுட்டாருன்னா அந்த வாரத்துல அந்த ஆத்துமா என்ன செய்யறது இல்ல, பாஸ்ட் எனக்கு என்ன செய்யல, கண்டுக்கல, பாஸ்ட் போன் பண்ணல, பாஸ்ட் என்னை விசாரிக்கல அப்படின்னு ஒரே குண்டா தூக்கி போட்டுருவாங்க. சோத்துறோம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இயேசுவுக்கு பின் வரணும். கடைசியா சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. கடைசியா நான் சொன்னேன், ஆவியானவரோடு நிற்க. எல்லாரும் சொல்லுங்க, யாரோடு நிற்க? ஆமா, வெளிப்படுத்தல சோத்திர 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா நாம் அதை வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் நம்ம ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கேயை தரித்து தங்கள் கைகள் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். எங்க நிக்கிறதுக்கு நமக்கு தேவன் இந்த குருத்தோலை ஏற்படுத்தினாரு? ஆவியானவரோடு, ஆண்டவரோடு, அவர் சமூகத்துல, அவருடைய சிங்காசனத்துல, அவரு பக்கத்துல இருக்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றுக்கிழமை நாள் கண்ட இடத்துல இருக்கிறீங்களா? இந்த வசனத்துக்கு கீழ்படிங்க. அப்படி இருந்தாதான் 14, 15, 16, 17, 18 17 வசனங்கள் எல்லாம் அங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க பல ஆசீர்வாத தேவன் வச்சிருக்கிறார். யாருக்கு? தேவ சமூகத்தில் நின்று ஆராதிக்கிறவங்க, தேவ சமூகத்தில் நின்று எப்போதும் அவரை சமூகத்தில் நிக்கிறவங்களுக்கு தான் பசி இல்ல, பட்டினி இல்ல, ஆமா வெயில் இல்ல, உஷ்ணம் இல்ல, அது எதுவும் அவங்க படுதல. கர்த்தர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு தேவன் நடத்துவா. அவங்க கண்ணீரெல்லாம் துடைப்பா, அவர்கள் உபத்திரவங்க எல்லாம் மாறும், அவங்க சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றுவா. யார 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 அவருடைய சமூகத்துல, சிங்காசனத்துக்கு பக்கத்துல, அவர் பலிபீடத்திற்கு பக்கத்துல, அவருக்கு முன்பாக எப்போது நிக்கணும். இன்னைக்கு வீட்டுல நம்ம ஆராதிக்கிறோம், வீட்டுல ஜெபம் பண்றோம், வீட்டுல முழங்கால் படி போடுறோம், வீட்டுல வர்றதுக்கே நேரம் இல்லை. நீங்க நிறைய பேத்துக்கு இயேசுவின் நாமத்தினால செவ்வாய்க்கிழமை உரிச்ச வெங்காயம் பூண்டு இன்னும் வீட்டுல கிடக்கு, கூட்டாம, வீடு கூட்டாம. பாசியம் வீட்டுக்கு வரல, எப்படி கண்டுபிடிச்சாரு? இன்னைக்கு வேணா வீட்டுல போய் தேடி புடிச்சு பாருங்க, உங்க ரூம்ல இன்னும் நீங்கள் பல நாளுக்கு முன்னாடி சிந்தப்பட்டது இன்னும் கிடக்கு, கூட்டாம கிடக்கு. ஜீவக்கட்டை வாசல் கட்ட தான் கிடக்கு, ஆனா ஜீவக்கட்டை எடுத்து 2-3 நாள் ஆச்சு. ஆமென் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நேத்துக்கு போட்ட பாத்திரம் இன்னும் கழுவாம நிறைய வீட்டுல சிங்கல கிடக்கு. ஆமென் வரும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மெல்ல கழுவிக்கல. எத்தனை பேர் அப்படி போட்டு வந்திருக்கிறீங்க? துணி நாரிட்டு கிடக்கு நிறைய பேர் வீட்டுல, துணி நாரிட்டு கிடக்கு. சோத்திரம். துவைக்காம நிறைய பேர் வீடு கிடக்கு. இன்னைக்கு பாசி இதுக்கா நேரம் இல்ல, எங்க ஆண்டவரோட நிக்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். அப்படி உலகம் நம்மளைய கட்டி வச்சிருக்க, அப்படி உலகம் நம்ம அவன் பக்கத்துல வச்சிருக்கான். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு தான் அந்த வசனம் அழகா சொல்லுது. 15, 16, 17 சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. அவர்களுக்கு பசி இல்ல, பட்டினி இல்ல, அவர்களுக்கு தாகம் இல்ல, வெயில் இல்ல, அவர்கள் உஷ்ணம் அவங்க மேல படுவதில்லை. அவர்களை நல்ல மேய்ச்சல் இடத்துல நடத்துவா, நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அவர்கள் நடத்துவா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல? அல்லேலூயா. இந்த குருத்தோலை செய்தி என்ன? இந்த குருத்தோலை செய்தி என்ன? தேவன் என்ன நம்மோடு பேசுகிறார்? ஆலயத்தை மீட்க. எல்லாரும் சொல்ல போறோம், வாயை திறந்து, ஆண்டவரே ஆலயத்தை மீட்க. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருக்காக அவிழ்க்க வேண்டியதை, கட்டப்பட்டதை அவிழ்க்க. ஆமென் அல்லேலூயா. அற்புத பாதையில நடக்க. ஆமென். தேவன் எந்த பாதையை குறித்து வச்சாரோ, தேவன் எதை நமக்கென்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அந்த பாதையில மட்டும் நடக்கணும், அந்த பாதையில மட்டும் நடக்கணும். அல்லேலூயா. கடைசியா சொல்ற, ஆவியானவரோடு நிற்க. இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த வார்த்தை பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும்.